முக்கியமான கோரிக்கை இது உழவர்கள் காலகாலமாக வைக்கிற கோரிக்கை நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 ரூபாய். 100 கிலோ நெல் வந்து 3500 ரூபாய்க்கு கொடுக்கணும். இப்போ வந்து 2500 ரூபாய் தான் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி கரும்புக்கு டன்னுக்கு வந்து 5000 ஒரு டன்னுக்கு உயர்த்தப்படும். இப்போ கரும்புக்கு 3500 தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் செய்வதற்காக தனி வாரியம் ஏற்படுத்தப்படும். இது முக்கியமானது. தனி வாரியம் கொள்முதல், ஏன்னா அத்துணை விளைபொருட்களுக்கும் கொள்முதல் ஆணையம், தனி வாரியம். நெல் உள்ளிட்ட விளைபொருட்கள் கொள்முதல் செய்ய 6000 நிலையங்கள் அமைக்கப்படும் புதியதாக. ஏன்னா இப்போ இன்னைக்கு டெல்டால நீங்க போனீங்கன்னா கூட அங்கங்க கொட்டி 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 வச்சிருக்கிறாங்க மூட்டைங்களை. பாதுகாப்பு கூட இல்லை. அந்த மூட்டை ஷீட்டு கூட கிடையாது. இப்போ மழை பெஞ்சதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம், கும்பகோணத்தில் கிட்டத்தட்ட 36,000 மூட்டை நெல் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேயே அப்படியே மக்கி முளைச்சிருக்கு. கடந்த ஆண்டு லட்சக்கணக்கான மூட்டை நெல் வந்து விளைஞ்சி முளைஞ்சி அது அழுகி போயிட்டு ஒரு சூழல் இருந்திருக்கு. அதை தவிர்க்கலாம். ஏன்னா இப்போ 2 கட்சியும் 60 வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, இவங்க இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அவங்களால தோல்வி என்பது நீர் பாச திட்டம் ஒன்று. 2வது என்பது கொள்முதல் செய்கின்ற விளைபொருட்களை பாதுகாக்க முடியாத ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு சூழல். எவ்வளோ சிரமப்பட்டு விவசாயிகள் வந்து விவசாயம் வந்து விளைக்கிறாங்க விளைபொருட்களை, அதை கொள்முதல் செய்து அதை பாதுகாக்க முடியல. சேமிப்பு கிடங்குகள் இல்லை, கொள்முதல் நிலையங்கள் சரியான இல்லை, அது போதுமானதே இல்லை. அடுத்தது கொள்முதல் பணிகளை மேற்கொள்ள 38,866 பருவகால பணியாளர்கள் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள். 12,000 பணியாளர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள். அல்லாமல் தமிழ்நாட்டில் அனைத்து வகையான வேளாண் விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் செய்வதை கட்டாயமாக்கும் வகையில் வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் விலை நிர்ணயம் மற்றும் கொள்முதல் சட்டம் 2026 இயற்றப்படும். இது ஒரு சட்டம் ஒன்று. ஏன்னா இந்த சட்டம் ஏற்றிட்டா விவசாயிகளுடைய அத்துணை விளைபொருட்களும் அரசாங்கமே கொள்முதல் செய்யலாம். அது கொள்முதல் செய்யணும்னா அதுக்கு தனியா முதல்ல வந்து குறைஞ்சபட்ச ஆதரவு விலை ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம நிர்ணயம் பண்ணணும். இப்போ மத்திய அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கிறது ஒரு சில பொருட்கள் தான். எங்களுடைய நோக்கம் வந்து ஈவன் காய்கறிக்கு பண்ணணும், பூக்கு பண்ணணும், அத்துணை விளைபொருட்களுக்கும் விலை நிர்ணயம் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை. சிலது வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு இல்லை, சிலது கொஞ்சம் அது ஒரு பிரைசிங் இண்டெக்ஸ் ஒன்று பண்ணணும். அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்.